நெற்குத்தி விநாயகர் திருக்கோயில், விழுப்புரம் மாவட்டம், தீவனூர். திண்டிவனத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் தீவனூர் என்னும் ஊரில் இருக்கிறது இந்த நெற்குத்தி விநாயகர் திருக்கோயில். இங்கிருக்கும் நெற்குத்தி விநாயகர் இப்போது பொய்யாமொழி விநாயகர் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறார். லிங்க ரூபத்தில் காட்சி தரும் இந்த விநாயகரின் வடிவம் பாலபிஷேகம் செய்யும் போது மிக அழகாக தெரிகிறது. பொருட்கள், சொத்துக்களை பறிகொடுத்தவர்கள் இங்குள்ள விநாயகரிடம் தாங்கள் பறிகொடுத்ததை அர்ச்சனை செய்து முறையிட்டால் பொருட்களை திருடியவர்கள் பிடிபடுவார்கள் என்றும் சொத்துக்களை ஏமாற்றியவர்கள் பாதிப்படைவார்கள் என்றும் கூறுகிறார்கள். மேலும் ஏமாற்றுபவர்களை இந்த கோயிலுக்கு அழைத்து வந்து சத்தியம் வாங்கும் நடைமுறை இன்று வரை உள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி சத்தியம் செய்பவர் உண்மைக்கு புறம்பாக சத்தியம் செய்தால் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கை அந்த பகுதி மக்களுக்கு உள்ளது. இங்குள்ள விநாயகர் கோயிலுக்கு பின்புறம் ஒன்றோடு ஒன்று இணைந்தபடி 3 விழுதில்லாத ஆலமரங்கள் உள்ளன. இவை மும்மூர்த்திகளாக பக்தர்களால் கருதப்படுகிறது. திருமண தடை உள்ள இளைஞர்கள் 3 விழுதில்லாத ஆலமரங்களையும் இணைத்து 3 சுற்று நூலினால் சுற்றி கட்டினால் விரைவில் திருமண வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். குழந்தை வரம் கேட்பவர்கள் இந்த 3 விழுதில்லா ஆலமரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்கிறார்கள். மேலும் கட்டி முடிக்க இயலாத கட்டிடப் பணிகள் நிறைவடையவும் நிலத்தகராறு ஆகியன நீங்கவும் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். சொந்த வீடு வேண்டுபவர்களும் செல்வம் மற்றும் கல்வியில் மேன்மை வேண்டுபவர்களும் இங்கு வந்து விளக்கேற்றி வேண்டிக் கொள்ள அனைத்தும் விரைவில் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். For more information, watch the full video, link in description.